ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। வித்யாதரன் என்றால் தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் ஒரு வகையான சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸ். கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள். அவனை ஆடிப்பாடி ஆனந்தமாக வாழ்வார். பர்சனாலிட்டியே சாதாரணமாக அவர்கள் ப்ளீஸிங்காக இருக்கும். அதில் சுதர்சனன் ஒரு வித்யாதரன். பெயருக்கேற்ப ரொம்ப அழகாக இருப்பான், பார்த்துட்டே இருக்கலாம் அவனை. அவனுக்கே அவன் கண்ணாடியில் உருவத்தை பார்த்தா போகும், பசி வராது, பார்த்தால் பசி தீரும், முடியிருந்தான். அதனால் அழகான வித்யாதரர்களுக்கு நடுவில் அழகனாக இருந்தான். அழகருக்கு நடுவிலே அழகன், சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் மாதிரி. அதனால் அவனுக்கு ஒரு கர்வம் இருக்காதா? நாம் எவ்வளோ அழகு, எப்பேற்பட்ட சயின்டிஃபிக் பாடி, என்ன செஸ்ட்டு அப்படின்னு அவன் ஆனந்தம் 5 ஸ்டெப் பாடி என்று ஆனந்தப்படுவான். அவன் அப்படி காட்ட சஞ்சரித்து அங்கீரஸ் என்கிற புள்ளியை பார்த்தான். அவர் பாவம் வயசானவர், கூன் வேற, அப்படி கூனி தத்தி நடப்பார். வித்யாதரன் பார்த்துட்டு பெரியவர் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அவனுக்கு தன்னுடைய அழகினால் வந்த கர்வம் அது அவனை தப்பான செயலை செய்ய தூண்டியது. அதன் விளைவாக அவன் அந்த ரிஷி அப்படி கூனி நடந்து பறிச்சு தானும் கூனி கூட நடந்து போவான். ஆகையினால ரிஷி கண்டுக்கல அவனை. அவன் பாட்டுக்கிறவன் போகிறான். அவனுக்கு பகவான் நல்ல உடம்பை கொடுத்துருக்கா, இளமை. நாம் நம் தவத்தோடு இருக்கணும் தான் இருந்தார். ஆனால் அவன் அடிக்கடி பரியாசம் பண்ணால் அவனுக்கு பொறுக்கலை. நாம் பாட்டுக்கு கானகத்திலே எங்கள் ஊர் முள்ள தபம் பண்ணிட்டு இருந்தா, அந்த தபஸுக்கு வில்லங்கம் பண்ணுறாப்ப நடுவில் வந்து நம்மையே இமிட்டேட் பண்ணி பரியாசம் பண்ணுறான் இவன். அதனால் பேசாமல் பயங்கர மலைப்பாம்பா போட்டோம் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தார். மலைப்பாம்பா போ, ஆடுகளை விழுங்குகிற மலைப்பாம்பு, அஜகரம்னு மலைப்பாம்புக்கு சான்ஸ்கிரிப்ட். அஜத்தை ஒரு முழு ஆட்டப்படியே முழுங்கிடும், விவசாயிகள் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படி ஆள் கிடைச்சா பிடிச்சி இழுத்து முழுங்கிடும். அப்படிப்பட்ட அஜகர சர்ப்பமாக மலைப்பாம்பாக போவென்று அந்த வித்யாதரனை செபித்துட்டு போயிட்டார். அங்கீரஸ் பரிஷி அங்கிருந்து இனிமே தேட வேண்டாம்னு போயிட்டார். அந்த காட்டுக்கு குழந்தைகள் போச்சு. நார்மலாக போக மாட்டேன், அது பயங்கர பாம்பு இருக்குன்னு. ஆனால் கிருஷ்ணனோட குழந்தைகளுக்கு ஏது பயம்? கண்ணபிரானை சேர்ந்தவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது. ந பிபேதி குதஷனா என்று வேதம். ந பிபேதி கதாச்சனா.
யாரிடமிருந்தும் பயம் கிடையாது, எந்த வேலையிலையும் பயம் கிடையாது. அபயமே ஜனக பிராப்தோஸ் என்ற அபயம் கொடுக்கக்கூடிய எம்பெருமானோட கூட இருக்கிற குழந்தைகள். அதனால் அந்த குழந்தைகள் ஆனந்தமாக அந்த காட்டு பக்கமே போச்சு. அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இங்கே மலைப்பாம்பு வடிவிலே அசுரன் இருக்காங்க. இது கம்சன் அனுப்பிச்ச ஆள் இல்லை, இது வேற பயங்கர அசுரன். ஆனால் கம்சன் என்ன பண்ணினா, இந்த பக்கம் கண்ணபிரான் வரும்பொழுது விழுங்க வேண்டும் என்று இந்த மலைப்பாம்புக்கு உள்ள ஒரு அசுரனையும் போக சொன்னான். அந்த மலைப்பாம்பில் இப்போ 2 பேர் இருக்கா. ஒன்று வித்யாதரன், சுதர்சன வித்யாதரன், மற்றொன்று கம்சன் ஏவிய அசுரன். சுதர்சன வித்யாதரனுக்கு சாபம் எப்போ போகும், ஐயரை சொல்லியிருக்கார். எப்போ கண்ணபிரான் உன் வாயால் விழுங்கப்படுறானோ அன்றைக்கி ஒரு சாபம் போயிடும். அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் விழுங்கிடுத்து அந்த மலைப்பாம்பு. போகிறது குழந்தைகள், மலைப்பாம்பு வயசுக்குள்ளே போயிட்டே இருக்கு. உள்ள அசுரன் இருக்கானே, கிருஷ்ணன் வரணும்னு காத்துட்டு இருக்கான். கண்ணனையும் விழுங்கித்து மலைப்பாம்பு, அகாசுரனுங்கிற மலைப்பாம்பு. கண்ணபிரானை விழுங்கும் பொழுதும், கண்ணபிரான் உள்ளே நுழையும் பொழுதே, என்னுடன் வந்த குழந்தைகளை எல்லாம் விழுங்கியிருக்கியே, உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் தர வேண்டும் என்று கொக்கின் வாய்க்குள்ளே புகுந்த போது மகாக்னியாக ஜொலித்தது போல இப்பவும் ஜொலிக்கிறான். உள்ளுக்குள்ளே நெருப்பை விழுங்கியது போல அகாசுரன் உணர்ந்தான். ஆனாலும் கண்ணபிரான் தன்னுடைய ஒளிவட்டத்தை பெருசாக்கி நெருப்பை அவன் வாய்க்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் பீச்சினான். அதே சமயத்தில் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த நெருப்பு அமுதமாக வந்தது. எப்படி பண்ண முடியும்? அவன் தான் பண்ண முடியும். வியப்பாய வியப்பில்லது. பண்ணும் பொழுதோ எல்லாத்தையுமே நெருப்பை கக்கி விட்டான அந்த குழந்தைகள் எரிஞ்சு போயிடும். ஆனால் அகாசுரன் வாயிலே முன்னே புகுந்த குழந்தைகளுக்கு அமிர்தம் போலவும், அகாசுரனுக்கு வயிறு எரியும்படியாகவும் எம்பெருமான் ஒரே சமயத்தில் 2ஆகவும் இறந்தான். அகாசுரன் தவித்தான், நெளிஞ்சான். அப்போ கண்ணபிரான் தன் உருவத்தை பெரிதாக்கி கொண்டு அதை அகாசுரன் வாயை பிளந்து கொண்டு வெளியில் குதித்து குழந்தைகளை வெள்ள வாங்குவான். இப்படி அகாசுரனை சம்ஹரித்தான். சுதர்சனுடைய சாபமும் போச்சு. மேலிருந்து வித்யாதரர் அவரை கொண்டாடினார்கள். இந்த நாம பார்க்குறோம், மருத மரங்கள் 2ஆக நலகோபுரர் வந்தார்கள். ஒரு நாமத்தை விளக்கும் பொழுது சொல்லியிருக்கோம். நலகோபுர மணிகிரீவர்களாக குபேரனுடைய புதல்வர்கள், அவர்கள் மருத மரமாக இருந்தார்கள். மருத மரத்தை வீழ்த்தின பொழுது அவர்கள் சாப விமோச்சனம் பெற்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் அந்த மருத மரத்திலிருந்து கம்சன் வச்சிருந்த பொய்மான மருதாசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் மாண்டு போனார். இப்போ இதே மாதிரி தான் எங்கேயும் அந்த அகாசுரனை கண்ணபிரான் சம்மரித்தான். இந்த பக்கம் பெரிய அசுரனுடைய சடலம், அந்த பக்கம் வித்யாதரன் சுதிக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணுறான். என் சாபத்தை விமோச்சனம் பண்ணாயே, அங்கிரஸ் கொடுத்த சாபம் போயிடுத்தே, அனந்த கிருஷ்ணா, பாலகிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, வெங்கடேஸ்வரா வணக்கம்னு அவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விடை பெற்றான். இங்கே பார்க்கிறான் கண்ணபிரான், கம்சன் அனுப்பித்த அசுரன் கிடக்கிறான். சாரடு உள்ளுக்குள்ள அப்படியே கஞ்சன் வயிற்றில் நெருப்பேன் என்று நெடுமால் இந்த அஜகரன் வயிற்றில் நெருப்பேன்னு நின்றான். சாதாரண நெருப்பல்ல, சண்டாகிரி என்கிறார் நாரத பகவான். ஊழிக்கால தீ போல் இருந்திருக்கான். அப்படி மகாஜகர் பெரிய அஜகரனுக்கு சண்டாகிரி போலே உள்ளே புகுந்த பெருமான். இது எம்பெருமானுடைய இந்த ஏற்றம் ஒவ்வொரு லீலையும் தெரியறது நாரதர் ரசிக்கிறார். ஒரு பக்கம் சாப விமோச்சனமானது, ஒரு பக்கம் கம்சனுடைய ஆள் மடிகிறான். இதுதான் கண்ணனுடைய அவதாரத்தில் உள்ள அழகு. மது கேடவர்களை சம்ஹரித்தான். பயங்கர அசுரர்கள் சுவாமி.
அவர்களா நினைத்தால் என்று அவர்கள் வாழ முடியாது அப்படின்னு அவனுக்கு வரம் வாங்கியிருக்காங்க. அப்பேரிட்ட மதுகைடபில் போரிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போரிட்டான். அப்படி மதுகைடபில் சம்மரித்த பகவானே கம்சனை சம்மரித்தான்னு சொல்கிறது எம்எஸ்சி படித்தவரை பார்த்து ஃபஸ்ட் கிளாஸ் யூகேஜி பாஸ் பண்ணான்னு சொல்கிறது போல். ஆனாலும் ஏன் இதை நிறைய பாடுறான்? மதுகைடப சம்ஹாரத்தை ரொம்ப குறைச்சலாக தான் பாடுறான். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இதுதான் நிறைய இடம் கொடுத்து பாடுறான். காரணம் என்ன? பகவான் இந்த லீலைகள் செய்யும்போது இங்கிதம் நிமிஷத்தஞ்ச தாவகம் ரம்யம் அத்புதம் அதி பிரியங்கரம். பகவானுடைய பாடி லாங்குவேஜ், பகவான் செய்த பொறுப்பான விளையாட்டுகள் இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. அதை பேசி பேசி கேட்டு கேட்டு மகிழலாம். ஆகினால்தான் மதுகைடப சம்ஹாரம் பண்ணின பகவான் கம்ச சம்ஹாரம் பண்ணதையும் சேர்த்து சொல்கிறோம். அந்த மாதிரி மகாஜகரனை சம்பவித்த இந்த வரலாறு. நாரதர் சொன்னாரே, நான் உங்களை விளக்கி சொன்னேன். இதைத்தான் மகாஜகர சண்டாக்னி என்ற திருநாமமாக்கி நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசம் பண்ணார். இதான் 305வது திருநாமமாக வருகிறது ஸ்ரீ வெங்கடேச சஹஸ்ரநாமத்தில். இதுவரைக்கும் நாம் சொன்ன ஸ்லோகம், சொன்ன விளக்கங்களை ஒரு சின்ன வாய்ப்பாட்டு கவிதையாக உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். வித்யாதரம் ரிஷேஷாபாத் மோச்சயன் ஷயுதாம் கதம் மகாஜகர சண்டாக்னி மகாஜகர சண்டாக்னி நாமவான் ஹதவானிதி. மகாஜகர சண்டாக்னி நாமவான் ஹதவானிதி என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை விளக்கிற பாடல். இது தமிழில் பெரிய நீண்ட காடு வாழும் மலைப்பாம்பாக வந்த கம்சன் அடியாள் உள்ளே நெருப்பாய் திகழ்ந்தான், எனவே மகாஜகர சண்டாக்னி ஆனான் எம்பெருமான். இந்த திருநாமத்தை ஜபித்தோமானால் நமக்கு தீங்கு செய்பவர்கள் வயிறெறிந்து திருந்தி நம் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். திவ்யங்களுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் பண்ணுங்கள். ஆஹா, அந்த எம்பெருமான் இருக்கிற காட்சி, அவன் கிரீட்டம், அவனுடைய தோமாலை தியானம் பண்ணுங்கள். ஓ மகாஜகர சண்டாக்னி என்ற திருநாமத்தை ஜெபிப்போம் வாருங்கள். மகாஜகர சண்டாக்னயே நமஹ. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.